மனதிலே விதைப்போமானால் அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். ஆமா, நம்மள அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? எதுக்கு படைச்சான்? சும்மா வீணா படைச்சானா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ்வை வணங்குறதுக்குத்தான் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் நம்மை படைத்தான்னு சொன்னா, மற்ற வேலையில யாருக்கு செய்யறது? நமக்கு குடும்பம் இல்லையா? மனைவி இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? அவங்களுக்கு சம்பாதிக்கிறது நம்ம கடமை இல்லையா? என் அன்பான பெருமக்களே, நீங்கள் அவர்களுக்கு சம்பாதிப்பதும் நம்முடைய கடமைதான். நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொத்துகள் சேகரித்து வைப்பதும் அனைத்தும் நம்முடைய கடமைதான். அல்லாஹ் நமக்கு தேவையாக்கி வைத்திருக்கின்றான். இவைகள் அனைத்துமே நீங்கள் தேடி ஓடாமல் உங்களுடைய காலுக்கு கீழ் வந்து விழுகக்கூடிய அற்புதமான வழிமுறையை நமக்கு நம்முடைய பெருமக்கள் சொல்லித் தந்தார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரிலும் அவனுடைய அருஷ் நிழலுக்கு கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக நம்மளுடைய முன்னோர்களோடும் நம்மளுடைய சந்தோதிகளோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ரஜபு பிறை 11 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே மிக முக்கியமாக படைத்ததற்கு காரணம், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனிதனையும் ஜின்னையும் இந்த உலகத்தில் நம்ம படைச்சதுக்கு காரணம் அல்லாஹுவை வணங்குவதற்காக. தப்சீர்ல இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் போன்ற ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹுவை வணங்குவதுனா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை அறிந்து வணங்குவது. அல்லாஹ்னா யார்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவனுடைய தன்மை என்ன? அவனுடைய சிஃபத்துகள் என்ன? அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் தஆலா வணக்கத்தை படைச்சிருக்கிறான். நம்மள எத்தனை பேருக்கு அல்லாஹுவை முழுமையா தெரியுங்க? அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவர்கள் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம யாரையும் கைவிட்டு சொல்ல முடியாது. இவங்க அல்லாஹ்வை முழுசா அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை யாரால அறிய முடியுமா? முதல்ல என் நன்றிக்குரிய நன்மக்களே, நாம் சுவாசிப்பது முதல் நாம் சிந்திப்பது வரை நம் உடலில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் துடிப்பது முதல் கொண்டு அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். நாம் எத்தனை சுவாசம் விடுறோங்கிறது நமக்கு தெரியாது. நம்முடைய ஹார்ட் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. நாம சாப்பிட்ற உணவு எப்படி செரிமானமாகுங்கிறது நமக்கு தெரியாது. என் அன்பான பெருமக்களே, இவைகள் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை அறிவதற்குத்தான் அல்லாஹ் இந்த துன்யாவில் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்ம ஒரு பிரயாணம் போறோங்க. ஒரு பிரயாணம், ஒரு 2 நாளைக்கு உண்டான பிரயாணம் போறதா இருந்தால், இப்போ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு திருமணத்துக்கு நம்ம செய்ய போறோம், பிரயாணப்பட போறோம். அந்த 2 நாளைக்கு தேவையான பொருள் என்ன செய்யறோம்? முதல்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறோம். பேஸ்ட் வேணும், ப்ரஷ் வேணும், துண்டு தலை ஓட்டுறதுக்கு துண்டு வேணும், சோப்பு வேணும், ட்ரெஸ் வேணும், எல்லாத்தையும் தயார் பண்ணக்கூடிய ஒரு வேலையில நாம அது முதல்லயே ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அப்ப 2 நாட்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்கே நாம் இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கின்றோம். ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுன்னு சொன்னா ஆக அதிகபட்சமா 40-45 நாள் ஹஜ்ஜுக்கு போறவங்க இருப்பாங்க. அப்ப இந்த 45 நாட்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன? அதுக்கு விசா ரெடி ஆயிடுச்சா? அதற்கு மெடிக்கல் போடுறது, ஊசி போடுறது, தடுப்பூசி போடுறது, அதுக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிருச்சா, டிக்கெட் ரெடி ஆயிருச்சா, எந்த தேதியில பிரயாணப்படணும், எத்தனை ஏராம் செட்டு வாங்கி வைக்கணும், யாராருக்கு என்ன கொண்டுகிட்டு போகணும், யாராருக்கு அங்கிருந்து என்ன கொண்டுகிட்டு வரணும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தயார் செய்கின்றோம். ஒரு 40 நாள் சொன்னா அதுக்குண்டான விஷயத்தை தயார் செய்வதற்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அவை அனைத்தையும் பார்த்து இங்கிருந்து போய் இறங்கும் போது இந்த மாதிரி என்ன செய்யணும், ட்ரெஸ் உடுத்தணும்,
இந்த இஹ்ராமை இந்த மக்காவுக்கு போகும்போது இந்த இஹ்ராமில் இருக்கணும், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகும்போது இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும். இப்படி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய நாம் நீண்ட நெடிய மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டோம். என் அன்பான பெருமக்களே, நமக்கு இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழப்போகின்றோம் என்ற செய்தி யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய பிறந்த டேட்டை எழுதிடலாம். இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த மாசம் இத்தனை மணிக்கு இவன் பிறந்தான் அப்படிங்கிறத எழுதிடுறான். பெருமக்களே, எந்த மனிதனுக்காவது அவனுடைய இறப்பு தேதி எழுத முடியுமா? அப்படி எழுத முடிந்தால் அவனால் நிம்மதியா வாழ முடியுமா? ஒருத்தர் கூப்பிட்டு, ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது ஒரு பெரிய நோய் வைங்களேன், டாக்டர் ஒரு குத்து மதிப்பை சொல்லுவா, அப்படி நீங்க இன்னும் ஒரு 3 மாசம் இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார், வீட்டுக்கு நான் தகவல் சொல்லிடுவார். ஆனா அது உறுதி இல்லை, அவரால் உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர் 3 மாசத்துல மூத்தா போவான்னு சொல்லி 3 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த ஆட்களும் உண்டு. இவர் நல்லா காலகாலத்துக்கு வாழ்வாரு, இவருக்கு எந்த நோயும் இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி 3 நாளையில மூத்தா போனவங்களும் உண்டு. பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி ஒருவனுடைய இறப்பு செய்தியை இந்த ஒரு 2 வருஷத்துல நீ மூத்தா போயிடுவேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்லாஹ் சொல்லிட்டான்னு வைங்களேன், மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுமா? வாழ்நாளில் அந்த மௌத்தை நினைச்சே பாதி செத்துருவான். மௌத்தை நினைச்சே இத்தனை தேதி மௌத்தா போயிடுவோம், அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன வாழ போகிறேன், என்னோட வாழ்க்கை முடிய போகுது, அதை நினைச்சே நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துருவோம். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு கொடுத்திருப்பது பெரிய நியமத். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மௌத்து எதுன்னு நமக்கு தெரியாது, எப்படி மௌத்துங்கிறதும் தெரியாது, என்னைக்கு மௌத்துங்கிறதும் தெரியாது. அதனால தான் நாம இப்ப எப்படி இருக்கிறோம், அல்லாஹுவை மறந்தவர்களாக, அல்லாஹுவை அறவே நினைக்காதவர்களாக, பொடுபோக்கானவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 80 வயசு ஆன கிழவன் கூட இன்னைக்கு ஜும்மாவுக்கு வராத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க ஒரு ஜும்மாவுக்கு கூட வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, எனக்கு குனிய முடியல, உட்கார்ந்து கூட தொழுக முடியல, என்னால நிமிர முடியல. எப்படி நிமிர முடியும்? எப்படி நீ குமிய முடியும்? காலம்புற உன்னுடைய வாலிபத்துல துனியாவுக்கு பின்னாடி ஓடுனேன். அட துனியா துனியா துனியான்னு துனியாவுக்கு பின்னாடியே ஓடக்கூடிய யாரும் அல்லாஹ்வையும் அடைந்துக்க முடியாது, துனியாவையும் அடைந்துக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் எந்த சூழ்நிலையில அவனுக்கு நப்சு அடங்கும் தெரியுமா? லா யம்லிகு ஜௌஃபுன் இப்னி ஆதம, ஆதமுடைய மனிதன், ஆதமுடைய மக்களுக்கு எப்ப சரியாகும் தெரியுமா? ஹத்தா துராப, அவன் அந்த மண்ணுல போய் சந்திக்கிற வரைக்கும், மண்ணுல சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய லைஃப் துனியாவை தேடிக்கிட்டே இருக்குமா. ஒரு கவிஞர் அற்புதமாக இப்படி சொல்லுவார், ஒமா காதா அஹதுன் மின்ஹா லுபானதுஹா, இந்த துனியாவினுடைய முழுமையான இன்பத்தை உலகத்தில் அனுபவித்தவர்கள் எவருமே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனராக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் நான் அனுபவித்து விட்டேன், நான் அனுபவிக்காத ஒரு இன்பம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாதுங்க. அதே மனிதனுக்கு ஒரு உலகத்தில் ஒரு தேவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்னொரு தேவை வந்துடும், அந்த தேவை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு தேவை வரும். ஒரு 60, 70, 80 வயசு தாண்டிய ஒருத்தரை கூப்பிட்டு, வாழ்க்கையில 80 வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்களுடைய எல்லா விஷயமும் சரியாயிருச்சா, நீங்க மௌத்துக்கு தயாராகிக்கணும்னு கேட்டு பாருங்களேன். ஒரு 80 வயசு, 85 வயசு, 90 வயசு ஆனா அவங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு வீடு கட்டிட்டேன், பிள்ளை என்ன செட்டில் ஆயிட்டாங்க, பிள்ளைய குமர்களை கட்டி கொடுத்தாச்சு, ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு வச்சு, பேரனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா அதோட கண்ணை மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டு பாருங்களேன்,
என்ன ஹாஜியார பேரனு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல? இல்லை, பேரனுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு. எப்படிங்க? பேரனுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு. பேரனுக்கு குழந்தையும் பிறந்துடும். ஆம்பளை புள்ள பிறந்துடுச்சு, ஒரு சுண்ணத்து கல்யாணம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பேரனுக்கு ஒன்று பொண்ணை பார்க்கணும். என் அன்பிற்குரிய பெருமக்களே, உலகத்தில் மனிதனுடைய தேவை, ஒரு தேவை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு இன்னொரு தேவை வந்துடும். எல்லா மனுஷனும் அப்படித்தான். துனியாவில் இருக்கிற வரைக்கும், துனியாவை தேடுற வரைக்கும் துனியா தான். அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அல்லாஹ் நிச்சயம் கிடைக்க மாட்டான். பட்டிமன்றத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, மகாலட்சுமி என்னமோ ஒரு பேர் எனக்கு, அழகான ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் பெரிய வசதியானவர், அவர் சொல்லுவாராம், நான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன், அது நான் வாங்கி போட்டது தான். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 2 ஏக்கர் நான் வாங்கி போட்டது. அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் 3 ஏக்கர், அது நான் வாங்கி போட்டது. இப்படியே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னாராம். ஆனால் அந்த இடம் சொல்லிச்சான், சொல்கிறான் நான் வாங்கி போட்டோம்னு, என்னைய வாங்கி போட்டானா இவன். இவங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனுடைய அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அவங்க தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவன் என்னை வாங்கி போட்டிருக்காங்க. என் அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதனுடைய தேவை அலைந்து கொண்டே இருக்கின்றது. அவனுடைய தேவை எப்பொழுது முடியும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவன் கபரை சென்று அடையும் பொழுது அவனுடைய வயிற்றை மண்ணால் நிரப்பணும். மனுஷ வாழ்க்கையில எல்லாம் தேடிக்கிட்டே தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் வரல. அல்லாஹ் நம்மை எதற்கு படைச்சிருக்கிறான்ற சிந்தனை வரல. அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான், எதற்காக படைத்தான்ங்கிற எண்ணம் நமக்கு இல்லாத காரணத்தினால உலகத்தை நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். உலகத்தை தேடி ஓட ஓட உலகம் நம்மளை விரட்டிக்கிட்டு தான் இருக்கும், நம்மளை வந்து சேரவே சேராது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த உலகம் இருக்குகின்றதே, இந்த உலகத்தில் இருந்து மனிதனை திசை திருப்பக்கூடிய செயல்பாடுகளை நாம் மனிதனுடைய மனதில் விதைப்போமானால், மனிதனுடைய மனதிலே விதைப்போமானால் அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். ஆமா, நம்மளை அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? சும்மா வீணா படைச்சானா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ்வை வணங்குறதுக்குத்தான் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் நம்மை படைத்தான்னு சொன்னா, மற்ற வேலையில யாருக்கு செய்யறது? நமக்கு குடும்பம் இல்லையா? மனைவி இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? அவங்களுக்கு சம்பாதிக்கிறது நம்ம கடமை இல்லையா? என் அன்பான பெருமக்களே, நீங்கள் அவர்களுக்கு சம்பாதிப்பதும் நம்முடைய கடமைதான். நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொத்துகள் சேகரித்து வைப்பதும் அனைத்தும் நம்முடைய கடமைதான். அல்லாஹ் நமக்கு தேவையாக்கி வைத்திருக்கின்றான். இவைகள் அனைத்துமே நீங்கள் தேடி ஓடாமல் உங்களுடைய காலுக்கு கீழ் வந்து விழுகக்கூடிய அற்புதமான வழிமுறையை நமக்கு நம்முடைய பெருமக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய பெருமக்கள் அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு அரசன் தன்னுடைய தர்பாரில் இருக்கக்கூடிய அனைத்து அவனுடைய 4 மனைவிமார்களையும் கூப்பிடுறாரு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய 4 மனைவிமார்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த 4 மனைவிமார்கள்ல கடைசி மனைவி மாத்திரம் ராஜா மேல அதிகமான முகப்பத்து. அதனால ராஜாவுக்கு கடைசி மனைவி மேல முகப்பத்து அதிகம். இதை மொத்தமான 3 மனைவிமார்களுக்கு அது பிடிக்கல. அப்ப அதை என்ன செய்யறாங்க, அதை ஒரு குறையா சொல்றாங்க. நீங்க அந்த மனைவியை தான் அதிகமா என்ன செய்யறீங்க, போற்றி புகழ்றீங்க, அதைத்தான் பாசமா வச்சுக்கிறீங்க. எங்களெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெருசா என்ன இல்லை, ஒரு பிரியமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, இதுதான் உங்க பிரச்சனையா? அப்ப என்ன செய்யறாரு, கஜானாவில் இருந்து நகை நட்டு வைரக்கல்கள், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் சொல்லிட்டு மரகத மாணிக்கம் எவ்வளவு கஜானாவில் இருக்கும் எடுத்துட்டு சொல்லி என்ன செய்யறாரு, அப்படியே தூக்கி அப்படி எறிகிறாரு அந்த முன்னாடி. யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறங்க, உங்களுடைய தேவையை அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அப்படியே அடிச்சு பிடிச்சி வாரி வல்ற, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுக்கணும்ல இல்லையா?
அப்போ அப்படி எடுக்கும்போது இந்த கடைசி அம்மா மாத்திரம், அந்த கடைசி மனைவி மாத்திரம் என்ன செய்யலை, எடுக்கல, அமைதியாக நிற்கிறாங்க. ஏம்மா நீ எடுக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் எனக்கு போதும், உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய அன்பும் எனக்கு இருந்தால் போதும், இது எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமக்களே, இதுதான் நம்முடைய கான்செப்ட். உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மன்னரே அந்த மனைவிக்கு கிடைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த ராஜ்யமே அந்த மனைவிக்கு சொந்தமாயிருமா இல்லையா, சொந்தமாயிருமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலைத்தான் அல்லாஹ் தஆலா அடியானுக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை விளங்க ஆரம்பித்து விட்டோம் சொன்னால், அல்லாஹ் தஆலா நாம கேட்கிற எல்லாத்தையும் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து தருவாங்க. இதை நாம் விளங்காமல் இருப்பதின் காரணத்தினால்தான் என் அன்பிற்குரிய பெருமக்களே அல்லாஹ்வை முழுமையாக நம்பாம இருக்கிறோம். அல்லாஹ்வை முழுசா நம்பணுங்க. வாயளவுல, பேச்சளவுல, சொல்லளவுல அல்லாஹ்வை நம்புவதை பற்றி பேசினால் மட்டும் போதாது, உள்ளத்தால் அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். இன்று மனிதன் அல்லாஹ்வை தவிர அனைத்தையும் நம்புறான், அனைத்தையும் நம்புறான். ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றவங்க ஒரு நம்பிக்கை, டிரைவர் நல்லா ஓட்டுவாருன்னு நம்பிக்கை. கவர்மெண்ட் பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் அங்கே நல்ல கண்டக்டர் டிரைவரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க, அவர் கரெக்டாக ஓட்டுவார்னு அவரை நம்பி என்ன செய்கிறோம், பின்னாடி உட்காடுறோம். அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே அவனை நம்பி தான் உட்காடுறாங்க. அப்போ பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, அவனையும் அறியாமல் மனிதன் தானே அவனும் முட்டிருச்சுன்னு சொன்னால் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை பல பச்சா இல்லையா? அதே நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பஸ்ஸில் உட்கார்ந்தோம்னு சொன்னால் அந்த பஸ்ஸே சுக்குநூறா போனாலும் சரிதான், உங்களுக்கு ஒன்றாகாது. அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம், தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் போறேன். நம்ம வீட்டில இருந்து போகக்கூடிய பிள்ளைகளும் போனாலும் சரிதான், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, போகக்கூடிய பிள்ளைங்களை பஸ்லையோ வேன்லையோ ஏற்றி விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையோட நிற்க கூடாதுங்க, உள்ளத்துல இருந்து வரணுங்க. நம்ம அல்லாஹ்வை நம்பி அனுப்பி இருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பிள்ளைக்கு வரணும். இந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புல எந்த பாதுகாப்பு தெரியுமா? வாகனத்தில் போகும்போது மட்டும் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்குண்டான பாதுகாப்பு மாத்திரமல்ல, பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாடங்களினுடைய பாதுகாப்பும் அமர்ந்திருக்குது. எத்தனையோ பாடங்கள் பிள்ளைகளை வடிகெடுக்கக்கூடிய பாடங்கள் நடத்தப்படுகின்றது. வாத்தியார்களின் மூலம் மட்டுமல்ல, கூட படிக்கும் பிள்ளைகளின் மூலமாகவும் எத்தனையோ பிள்ளைகள் கெட்டு போகின்றார்கள், கெட்ட பழக்கங்களை பழகிவிடுகின்றார்கள். அதிலிருந்தும் அந்த வார்த்தை தான் பாதுகாப்பு. நாம் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் யாராலும் கெட்டு போக கூடாது என்பதற்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்யணும், அனுப்பணும். சும்மா பெயரளவுல போய் அமானில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி என்ன செய்யறது இல்லை, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டு நம்ம பிள்ளை பத்திரமா போயிட்டு வரணும்னு செய்யறது இல்லை, நிம்மதியா இருக்கிறது இல்லை. சிந்தனைகள் மாறுது, போற வழியில ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யறது, வார வழியில ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன சொல்றது, டிரைவர்கிட்ட சொல்றோம், ஆயாமாட்ட சொல்றோம், படிக்கிற டீச்சர்கிட்ட சொல்றோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொல்ல மறந்து விடுகின்றோம். அதனால் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு எத்தனை கெட்ட பழக்கங்களை பழகிக்கொண்டு வருகின்றார்கள். இன்னைக்கு நீங்க மொபைல வாங்கி கொடுக்கிறோம், மொபைல்னால தான் பிள்ளைங்க கெட்டு போகுதுன்னு தெரியுது. அந்த வாங்கி கொடுக்கும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய நம்பிக்கை வைத்து, உண்மையில நம்பிக்கை வைத்து என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை வாங்கி கொடுக்கிறேன், இதுல இருக்க எந்த கெட்ட விஷயங்களும் என்னுடைய பிள்ளையை கெடுதலாக்கி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஒரு வியாதி வருதுங்க, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும், அப்பதான் அது என்ன செய்யும், குணமாக நமக்கு தெரியுங்க. ஆனா நம்பிக்கை வைக்கிறோம், ஆனா என்ன செய்வதில்லை,
அதை முழுமையா ஏற்றுக்கொள்றதில்லை. ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தாலும் கூட அந்த வைத்தியத்தின் மூலமாக குணமானாலும் அல்லாஹுதான் குணமாக்கினான் என்ற யக்கீன் உள்ளத்தில் வராத வரை அது டாக்டர், இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஊசி போட்டாரு, ஒரு ஊசி போட்டு மருந்து கொடுத்தாரு, சரியா போயிருக்கு அப்படிங்கிற வார்த்தை கூட ஷிர்க் என்பதாக சொல்கின்றார்கள். பெருமக்களே, ஷிர்க் ஹஃபி என்பதாக சொல்கின்றார்கள். நாம் நம்முடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகின்றது என்ற எண்ணம் நமக்குள் வரும் வரை நாம் உண்மையான முஃமின்களாக, முஸ்லிம்களாக ஆக முடியும். நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ், என்னுடைய வார்த்தையை வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ், நான் என்ன சொல்ல நினைக்கின்றேன் என்ற சிந்தனையை கொடுப்பதும் அல்லாஹ், அந்த என்னுடைய சிந்தனையில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வின் மூலம் வருகின்றது என்ற எண்ணம் எனக்கு இருந்தால்தான் அந்த வார்த்தை எனக்கும் பயன் தரும், உங்களுக்கும் பயன் தரும். நான் 2 கண்களால் பார்க்குகின்றேன், நான் பார்க்குகின்றேன் என்ற சொல்லை அதுவே ஷிர்க் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்க்கிறேன்னு சொல்லவே கூடாதுங்க. அல்லாஹ் என்னை பார்க்க வைத்தான் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்னை பேச வைத்தான் என்று சொல்ல வேண்டும். நான் நடந்தேன் இல்லை, அல்லாஹ் என்னை நடக்க வைத்தான். அல்லாஹ் என்னை சிந்திக்க வைத்தான். அல்லாஹ் என்னை கொடுக்க வைத்தான். அல்லாஹ் என்னை உண்ண வைத்தான். அல்லாஹ் தான் என்னை சம்பாதிக்க வைத்தான் என்று சிந்தனை வரும் வரைக்கும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து இல்லை. நான் தான் இந்த வீடை கட்டினேன், என்னுடைய முயற்சியில் தான் இந்த வீடு உருவானது என்று சொல்லுவது ஷிர்க் ஹஃபி. அல்லாஹ் தான் எனக்கு இந்த வீடை கட்ட வைத்தான், நீங்க தான் இந்த வீட்டை கட்டினீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரி மனுஷன் தானே, உங்களை மாதிரி மனுஷன் தானே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கையங்காலம் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அவங்கள்ட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி இன்னொருத்தர்கிட்ட இல்லை. ஏன் மாறுபடுது? என் அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் உங்களுக்கு தராமல், அல்லாஹ் உங்களை பற்றி நினைக்காமல் நீங்கள் எந்த ஒன்றையும் என்ன செய்து விட முடியாது, உலகத்தில் சாதித்து விட முடியாது. அப்ப எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாட்ட கூட சாதிக்கலாம், ஒண்ணு இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். அது என்ன தெரியுமா? அதுதான் யகீன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது தவக்குல். அந்த தவக்குல், அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள்லாம் இப்படி மாறணும். எப்படி மாறணும்? உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனை சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வானத்தை படைத்திருக்கின்றான். நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் நம்முடைய உலகத்தில் இருக்குகின்றது. தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நம்முடைய மனித சிந்தனையால் முழுமையாக சிந்தித்து விட முடியாது. அனைத்து இருக்கும் அல்லாஹ் தானே ரிஸ்கை அளிக்கின்றான். நம்முடைய வார்த்தைகளில் சொல்லுவோம், கரும் பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் என்பதாக. அந்த பாறைக்குள் இருக்கும் தேரைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கின்றான்? இந்த வானத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கேயுமே ஒரு சிறு தூள் கூட இல்லாமல் எப்படி நிறுத்தி வைத்திருக்கின்றான்? உலகத்தில் 1/3 பகுதிதான் பூமி, மீதி 3 பகுதியும் தண்ணீர் என்று சொன்னால் அந்த தண்ணீரினுடைய நிலைப்பாடு என்ன? உலகம் உருண்டு என்று சொன்னால் பூமியை சுற்றி தண்ணீர் இருக்குகின்றதே, அந்த தண்ணீர் ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியை மூழ்கடிக்காமல் இருக்குகின்றது? இவைகளை சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை நாம் செய்யக்கூடிய 1000 ரக்அத் தொழுகையினுடைய நன்மையை விட அதிகமான நன்மை தரக்கூடியது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த துன்யா இருக்கின்றது. இந்த துன்யா தான் மனிதனை அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் இருக்குதுங்க. மனிதனுடைய விரோதிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? துஷ்மன் சொல்லுவாங்க உருதுல. துஷ்மன் அப்படிங்கிறதுக்கு கிதாப்ல, உருது கிதாப்ல சில விளக்கங்கள் எழுதியிருப்பாங்க. துன்யா என்று சொல்லக்கூடிய தாலில் இருந்துதான் உருவானது துஷ்மனுடைய முதல் எழுத்து. அந்த துன்யா தான் மனிதனை என்ன செய்யுது? அல்லாஹ்வை சிந்திக்க விடாம தடுக்குதுங்க. அல் மாலு வல் பனூன ஹயாத்தத் துன்யா. மனிதனுடைய அந்த சொத்தும் செல்வாக்கும் உலக அலங்கார பொருட்களும் அவனுடைய வீண் விளையாட்டு என்று வேறில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள்.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு பாதகமாக படைக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட அந்த துன்யாவை நாம் தேடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை முழுமையாக அடைய முடியாது. அந்த துஷ்மன், மனிதனுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய முதல் எழுத்து அந்த துன்யாவிலிருந்து எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக ஷீன், அது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மனிதனுடைய பகிரங்கமான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஷைத்தான் தான். அந்த ஷைத்தான் அவனை நாம் பின்பற்றக்கூடிய காலம் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சிருக்கிறோமா, இன்னைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு யாராவது என்னைக்காவது உட்காந்து சிந்திச்சிருக்கிறோமாங்க? அப்படி சிந்திக்க முற்பட்டுவோமையானால் ஷைத்தான் நம்மை விட்டு அகல ஆரம்பித்து விடுவான். ஷைத்தானை விட்டும் நாம் நெருங்காமல் விலகி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். பெருமக்களே, யாருமே சிந்திக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நைட்டு உட்காந்து தூங்கும் போது இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? 8 9 மணிக்கு எந்திரிச்சோம். பருவத்தொழுகை முடிஞ்சா, சுபத்தொழுகை முடிஞ்சா, நசமா போச்சு தொழுகை. அதில் நம்முடைய இன்றைய நாள் முழுவதும் எல்லாமே நசமா போகும். யாருக்கு சுபு தொழுகை இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான சூழ்நிலையில் மாறிடும். இது நான் சொல்லலை, ஹதீஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு எந்திரிச்சோமா, பல்ல தேய்ச்சி குளிச்சோமா, அதுக்கப்புறம் சாப்பிட்டோமா, மொபைலை தூக்கணுமா, மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் மொபைலு. கடைக்கு போகிறவங்க கடைக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போவாங்க. என் அன்பிற்குரிய பெருமக்களே, எத்தனை பொய் சொல்லணும்னு நினைச்சு பாருங்க, எத்தனை புறம் பேசணும், யாருக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சிருக்கிறோம், எவ்வளவு பேராசைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு பொறாமப்பட்டிருக்கிறோம். இந்த நன்மையான காரியங்களை விட நாம் செய்யக்கூடிய அதிகமானது பாவமாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் சிந்திக்க முற்படுவோமையானால் நம்மளோட சைத்தான செஞ்சிருவான், அகல ஆரம்பிச்சிருவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த துஷ்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து ஷைத்தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். மூன்றாவதாக மீன், மால் என்று சொன்னால் பணம். இந்த பணம் தான் மனிதனை அல்லாஹ்விடத்திலே நெருங்க விடாமல் இருக்கின்றது. அதே பணத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா தன்னை நெருங்குவதற்குண்டான வழிவகைகளையும் சொல்லி தந்திருக்கின்றான். அதே பணத்தை கொண்டுதான் நம்மை அல்லாஹை விட்டும் தூரமாக்குவதற்குண்டான வழிகளையும் ஷைத்தான் நமக்கு சொல்லி தர்றான். இந்த 2 வழிகள்ல ஷைத்தான் சொன்ன வழி நம்ம செஞ்சுக்கிறோம், பின்பற்றுகின்றோம். என் அன்பிற்குரிய பெருமக்களே, அதற்கு அடுத்ததாக நூன், துஷ்மன் என்று சொல்லக்கூடிய அந்த நூன் இருக்குகின்றது. அதுதான் நப்சு. மனிதனை அல்லாஹ்விடம் நெருங்க வைப்பதும் நப்சுதான், மனிதனை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குவதும் நப்சுதான். அப்படிப்பட்ட இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய துன்யாவும் ஷைத்தானும் மாலும் இன்னும் நம்முடைய நப்சும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய எதிரி என்பதை என் அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துல வந்தோம், வாழ்ந்தோம், மரணிக்க போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மரணத்துக்கு பிறகு எதையுமே கொண்டுட்டு போக முடியாது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இதுவரைக்கும் பார்த்த எந்த ஜனாசாவுக்கு கூடயும் என்ன செஞ்சதில்லை, யாருமே எதையுமே அனுப்புனதில்லை. இப்ப கூட சமீபத்தில் போன வருஷம் எலிசபெத் ராணி மௌத்தா போகும்போது ஏகப்பட்ட வைர நெக்லஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு அடக்கினதாக ஒரு புகழையை கிளப்பினாங்க. அப்படிலாம் இல்லை, யார் எதையுமே கொண்டுட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. எவ்வளவு பெரிய ராஜ மந்திரியாக இருந்தாலும் சரி, தந்திரியாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டு போக முடியாது. ஒரு மக்களே, அனுசரி எல்லாம் பார்த்து வராங்க, 120 வயசை தாண்டி இருக்கவங்க. அப்போ அவங்க மௌத்தா போகும்போது அவங்க ஒரு சின்ன கம்பு வச்சிருந்தாங்க, கைத்தடி, பெரிய கோல் இல்லை, அசா இல்லை, ஊண்டி நடக்கிற மாதிரி கம்பு, பெரிய கம்பு இல்லை, சின்ன கம்பு தான். அந்த கம்பு என்ன கம்புன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தன்னுடைய கையில் வச்சிருப்பாங்களாம். சில விஷயங்கள் அப்படி உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறதுக்கு, பூமியில கோடு போட்டு வரைஞ்சு காட்டுறதுக்கு, போர் நடக்குதுன்னு சொன்னா மசூராவில் என்னென்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கு, இந்தந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கிறது முன்னறிவிப்பு செய்யறதுக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு சின்ன கைத்தடி வச்சிருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஹிதமத் பணியில ஈடுபட்டதுனால அந்த கம்பு அவங்க கைக்கு வந்துருச்சு. இப்ப அந்த கம்பை என்ன செய்யறாங்க, எப்பவுமே கூடையே வச்சிருக்கிறாங்க. மௌத்தா போகும்போது சொல்றாங்க, இந்த அசாவை என்னுடைய கபூர்ல என்னுடைய கஃபனுக்குள்ள வச்சு அதை அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வசியத்தை செஞ்சுட்டு ஒப்பாத்தாயிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய ஃபத்வா மஷூரா நடக்குது. இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி அடக்காம இருக்க முடியும்?
அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில முக்திகள் சொல்றாங்க, இல்லை இல்லை, அது இது வரைக்கும் அப்படி யாருக்கும் செஞ்சதில்லை, இனிமே இது செய்யக்கூட வேண்டாம். அப்படி செஞ்சவங்க சொன்னா பின்னாடி எல்லாரும் ஆளாளுக்கு எனக்கு இது ரொம்ப பிரியமானது, இதை என் கபருக்குள்ள வச்சிருங்க, இது எனக்கு கபனுக்குள்ள வச்சிருங்க, என் வாட்சியை உள்ள வச்சிருங்க, என் மொபைலில் உள்ள வச்சிருங்க, ஆரம்பிச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு மசூர் அளவு முடிவுபடுத்துங்க. அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க, மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவங்க தாபிஈன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை அவங்க தான் குளிப்பாட்டுறாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பத்துவா அவங்க கைக்கு வருது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இது இல்லை தான், அது உறுதியாக தெரியும், ஆனால் இது இஷ்கு சம்மந்தப்பட்டது. இஷ்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அளப்பரிய அன்பின் காரணமாக அவர்கள் அதை வைக்க சொல்லியிருக்கிறார்களே தவிர மார்க்கு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நோக்கமல்ல. இதற்கு முன்னாலும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமத்தை வைத்து இருக்குகின்றார்கள், அவர்களுடைய நிகத்தை வைத்து இருக்குகின்றார்கள், அவர்களுடைய ஆடையை வைத்து இருக்குகின்றார்கள். ஏன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலாடையை கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பன போன்ற உதாரணங்களை சொல்லி காட்டி அதை அடக்கம் செய்து வைத்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆனால் பெருமக்களே, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடன் சேர்ந்து வரக்கூடிய எதுவுமே உலகத்தில் கிடையாது. நாம் எவ்வளவு பிரியமாக வைத்திருந்த மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கபருக்குள் நாம் தனியாகத்தான் இருப்போம். எந்த வாய்ப்பும் இல்லை, திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. மனுஷன் கெஞ்சுவான், கதறுவான், கூத்தாடுவான், மண்டாடுவான், ஒரு டான்ஸ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜனாசா போச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த ஜனாசா போகுதில்ல, போய் மவுத்தானதுக்கப்புறம் உள்ளே வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும். கேள்வி கேட்கப்படும். நல்லவனாக இருந்தால் சொர்க்கம், இல்லைன்னா இல்லை நரகம். இல்லை நடக்கும் தானே. அவன் நரகம் சொர்க்கம் எதுவாக இருந்தாலும் அவன் திரும்பி வர முடியுமா? அவன் வாழ்க்கையில் தொழுகவே இல்லைங்க, 2 ரக்காத் ஒன்று தொழுதுட்டு போன்னு திரும்பி வர முடியுமா? முடியாது. ஹஜ் செய்யலை, வசதி இருந்துச்சு, திரும்பி வந்து ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. நோம்பு வைக்கல, திரும்பி வந்து நோம்பு வைக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. இனி அவனுடைய வாழ்க்கை அவன் உலகத்தில் செய்த நன்மை தீமை எதுவோ அதுதான் நன்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்? மௌத்துக்கு முன்னால், நாளைக்கு மௌத்தோ, நாளை கழிச்ச மௌத்தோ, அடுத்த வாரம் மௌத்தோ, எந்த மௌத்தாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு சாலிஹான மௌத்தை தருவானாக. அப்படி உங்களுக்கு ஒரு மௌத்து தந்திருக்குன்னா, அந்த மௌத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறோம், ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறோம். இந்த டான்ஸை நம்ம இப்போ பயன்படுத்தலைன்னா மௌத்துக்கு பின்னாடி பயன்படுத்த முடியுமா? சிலர் என்ன செய்யறோம், வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழ போறோம் நம்மளால நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அல்லாஹ்வை தொழுகிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை, அல்லாஹ் நம்மை கபருக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பாங்கிற அச்சம் இல்லை. என் அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் கபருக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். நம்ம மண்ணுக்குள்ள ஆவதுக்கு மணிக்கு எல்லாம் வெளியில வந்துருவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கேள்விகளுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி நமக்கு இப்ப தெரியும். நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும், எவ்வளவு தீமை செஞ்சிருக்கோம், பாவம் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும். அதனுடைய பிரதிபலன் கபூர்ல கிடைக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். மௌத்துக்கு பின்னால ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நம்ம இப்பவும் பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பெருமக்களே, வாக போகக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய பயணங்களில் மிக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். மரணத்திற்கு பின்னால் அந்த பயணத்திற்கு என்ன கட்டுச்சாதம் வச்சிருக்கிறோம்? சாதாரணமா சென்னைக்கு போறதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இஹ்ராம் எடுத்து வைக்கிறோம், பாஸ்போர்ட் ரெடி பண்றோம், எல்லா பலாயும் ஏற்பாடு பண்றோம். நீண்ட தூரம் போகக்கூடிய பயணத்திற்கு எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த வணக்கமும் இல்லை. அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு வணங்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லை. நன்றிக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வரக்கூடிய மரணத்திற்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக ஆக்குவாயாக.
எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் வாழக்கூடிய அந்த மறு உலக வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக ஆக்குவாயாக. வகீனா அஸாபன்னார், நரக